விதிரேகையில நிறைய கிளறைகள் இருக்கு சார். அப்போ தொழிலதிபராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அரசியலில் கொடிகட்டி பறக்க வேண்டும் என்றால் விதி ரேகை நல்லா இருந்து சூரிய ரேகை எந்த வயசுல வருதோ அந்த வயசுல சூரிய ரேகையில ஸ்டார் குறி இருக்கும். ஸ்டார் குறி இருந்ததுன்னா அந்த வயசுல அரசியலில் பிரகாசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சூரியன் பிரகாசிக்கிறது ரொம்ப மே மாசமான பார்த்தா சுட்டி எரிச்சிடும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த சூரிய ரேகையில அப்படி சூரிய ரேகை வருது அதில் வந்து ஒரு ஸ்டார் குறி வருதுன்னு வச்சுங்க. அந்த ஸ்டார் குறி வரும்போது பிரகாசம் அதிகமாகும், சக்தி அதிகமாகும். அதுபோது அப்போ நீங்கள் அரசியலில் ஜொலிப்பதற்கு கூட வாய்ப்பு உண்டு. திடீர் வருமானம் அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கு. விதி ரேகையை பொறுத்தவரை உங்களுடைய கர்மா, நல்லா திருப்பூர்த்தனம் சொல்லிடுறேன், விதி ரேகை என்பது உங்களுடைய கர்மா என்பது உங்களுக்கு தெரியும். அவன் விதியில் அவன் நல்லா இருக்கான்னு சொல்கிறோம்ல, அதுதான் விதி. அவர்களுடைய கர்மா, அவர்களுடைய செயல்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு தந்தையார் கிடைத்து, நல்ல ஒரு தாய் தகப்பன் கிடைத்து அங்கே பிறந்து நல்ல சீரும் சிறப்புமாக வாழ்வதற்கு வாய்ப்புண்டு. ஒரு சில பேருக்கு இடர்பாடுகள் வருவதற்கும் வாய்ப்புண்டு. அது